ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து வெல்கம் டு கப்பல் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஜெஃப்னா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்து வடிவாக கழுவி சின்ன சின்ன துண்டோலாக வெட்டி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து மஞ்சள் தூள் உப்பு அதெல்லாம் போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தூள், அதோட கொஞ்சம் உப்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தேசி புளியும் விட்டு வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி போட்டு முதல் பொரிச்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு இனி வந்து ஒரு எண்ணெய் விட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு வடிவாக பொரிச்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நாங்கள் ரசியை வந்து ஒன்றா பொரிச்சு எடுப்போம். ஆழம் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் வண்டியில். ஓரளவுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு பிறகு கறி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாப்பட்டை மற்றது பெருஞ்சீரகம் ரெண்டையும் எடுத்து லைட்டாக சட்டியில் வாட்டிட்டு வந்து அரைச்சி ஒரு மசாலா வந்து செய்து வைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட வந்து வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய், உருளைக்கிழங்கு அல்லது கருவேப்பிலை வளத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இனி வந்து நாங்கள் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு செய்ய வடிக்கணும். வாங்க வீடியோக்குள்ள வடிவாக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் வடிவாக புளிஞ்சு வந்து பாலை 2 எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து 1 வந்து 1ஆம் பால், மற்றது வந்து 2ஆம் பால். செஞ்செல்லாம் போடணும். முதல்ல கடுகு போட்டுனாங்க. அதோட வந்து வெங்காயத்தை போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதோட அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். வெங்காயம் மண்ணோடைய நல்லா கலர் மாற்றம் அப்படியே வளர்க்கணும். அதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். இது பிறகு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும். அதோட அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு 4 அப்படியே தேவி வச்சு அதே மாதிரி நான் வச்சு வடிவம் மலைக்கும். இப்போ வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் போடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு வடிவாக
இந்த பச்சை வாசனை வந்து நல்லா போட மட்டும் மறுபடி கலந்து இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி போடுறோம். போட்டு வடிவம் இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இஞ்சி உள்ளி பேஸ்ட் போட்டால் பிறகு வடிவாக நாங்கள் கிளறி வெட்டி கொண்டு பண்ணால் அதை அடிப்படி பார்க்கணும். உருளைக்கிழங்கை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பொரித்து வச்சிருந்த ரச்சியை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வடிவாக எல்லாத்தையுமே போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வடிவாக கிளறி ஒரு 2 நிமிஷம் அப்படி அடுப்பில் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு இப்போ பால் ஊற்றப்படும். முதலாம் பால் சாரி 2ஆம் பால் ஃபஸ்ட்டை ஊற்றுவோம். ஊற்றி வடிவாக திருப்பியும் ஒரு கிளறி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் செய்த கறித்தூள் வந்து போடுவோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். சேர்த்துக்கணும். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வடிவாக கிளறி விடுவோம். இப்போ வந்து கருவா பெருஞ்சீரம் நாங்கள் வறுத்து முதல்ல வச்ச அந்த மசாலாவை வந்து கொஞ்சம் தூவும். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெகி நல்லா வத்தி வந்துச்சு. இப்போ வந்து நான் முதலாம் பாலை பண்ணிவிடுவோம். இது வந்து நான் ஒரு 15-20 நிமிஷம் முதல் பட்டு நாங்கள் வந்து அது உருளைக்கிழங்கு நல்லா வேணும்னு சொல்லி முதலாம் பாலை போட்டு நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி நல்லா ஆறி வந்துட்டுது. இப்போ நான் கொஞ்சம் தேசப்புளி விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வைக்கணுமெண்டா சரி நல்லா வடிவாக வெந்து வந்திருக்கு.